Salaba salele oh Aya Salaba. Woo woo. Aya Salaba salele oh JK. Woo woo. JK. JK. Who is JK? What is JK? No 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 no. Aya Salaba Aya Salaba JK. Yaar and the JK. JK. Yaar dan JK. Aya Salaba salele oh Aya Salaba. What is JK? Aya Salaba salele oh JK. Who is JK? What is JK? JK or a politician? No no no. JK is a scientist. No 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 no. JK is a musician. Ha ha ha. JK. Yaar and the JK. JK. Yaar dan JK. Aya Salaba salele oh Aya Salaba. Aya Salaba salele oh JK. Yaar JK. Yaar JK. 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 Yaar JK. JK. அனைவருக்கும் வணக்கம். ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை, அது அந்த விழாவில் வந்து என்ன பேசலாம்னு நினச்சிட்டு வந்தேன்னா, சேரனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவோம் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ரொம்ப லெங்க் ஆகிடும், அது பத்தாது, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அவன் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும்போது அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொன்னால் எல்லாருக்கும், அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்தேன். பட் அதுக்கு டைம் இல்லை. பட் இந்த லெவலுக்கு வந்திருக்கான்னா அவன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கான். இந்த என்கிட்ட சான்ஸ் கேட்டு வரும்போது, அதுக்கு முன்னாடி நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு படத்தில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், பெட்டி கேஷ் வச்சுக்கிட்டு இந்த கல்லை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாப்புல, எனக்கெல்லாம் பேட்டா கொடுப்பாரு. அப்படி தான் எனக்கு முதல்ல பழக்கம் அவர். அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண வரும்போது என்கிட்ட வந்து சான்ஸ் கேட்கும்போது, கல்யாணம் ஆகிடுச்சு சார், இங்கே மெட்ராஸில் யாருமே தெரியாது, ஒரு ஊர்லேருந்து தெரிஞ்ச ஒரு ட்ராவல்ஸ் பஸ்ஸில் தான் சார் படுத்துட்ருக்கேன், எனக்கு இது கொடுங்க அப்படின்னா, நான் இல்லையா இப்போ தான் சேர்த்தேன், நான் 4 நாளுக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் ஒல்லியாக ஒருத்தன் இருந்தான் தேனை பண்ண அப்படின்னு. ஸோ இல்லை சார், நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னு சொன்னார். ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து அதுக்கப்புறமா டைரக்டர் ஆனதுக்கப்புறம் வந்து சரி, அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆனதும் சரி, நடிகர் ஆனதுக்கப்புறமும் சரி, நேற்று வரை கஷ்டங்களையும் துன்பங்களையும் நிறைய பார்த்தவன் தான் சேரன். வெறும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டும் பார்க்கல, உயர்ந்திருக்கலாம், 4 தேசிய அவார்டு வாங்கியிருக்கலாம், நிறைய இது பண்ணியிருக்கலாம், பட் நிறைய கஷ்டங்களையும் பார்த்துருக்கான் அப்படின்றது வந்து வெகு சிலருக்கு தான் தெரியும், அவங்க ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி ஒரு வெகு சிலருக்கு தான். ஆனால் இன்றைக்கி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறான்னா, அவனுடைய படங்களை மட்டும் உலகம் பூரா இருக்கிற தமிழ் திரைப்படங்க ரசிகர்கள் படங்களை மட்டும் ரசிக்காமல், அவன் ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது தங்களுடைய குடும்ப பிரச்சனையை அவங்க பார்த்து அவங்க இது பண்ணும்போது தான் சரி, சேரன் எவ்வளோ அந்த அளவுக்கு மனசில் எல்லாரும் மனசில் இடம் பிடிச்சிருக்கான்றது எனக்கே தெரிஞ்சது. ஸோ அது அவனுடைய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருடைய குழந்தைகளுக்கும் இது வந்து ஒரு பாடமாகவே இருக்கணும். யாருமே, அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி வளர்ந்தாலும், அவன் சினிமா வெறியாக இருந்தாலும், அந்த சினிமாவை நேசித்ததை விட அந்த அவார்டுகளையும் அந்த இதையும் அந்த தயாரிப்பு நிறைய எல்லா விஷயத்தையும் எதெல்லாம் நேசித்ததை விட ஒருத்தர் ஒரு குடும்பத்தையும் அவன் குழந்தைகளை தான் அதிகமாக நேசிப்பாங்க. இது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசுக்கும் தெரியும். அப்படி தான் அவனுடைய குழந்தைகளும் அவன் ரசித்தான். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய குழந்தைகளை ரசிப்பாங்க, அந்த குடும்பத்தை ரசிப்பாங்க, அந்த குடும்பத்தை மனசார நேசிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி வளர்ந்தவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இது வந்து நான் நேராக போய் அவங்க வீட்டில் சொல்ல முடியல. நான் எப்போ போனாலும் அவர் அழுதுருவார் எமோஷ்னலில். அதனால் இந்த மேடையில் அவன் மூலிமா அவனுடைய குழந்தைகளுக்கு சொல்கிறது மாதிரி எல்லாருடைய குழந்தைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னும் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். ஷார்ட்டாக சொன்னதுனால என்னால் ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியல. எனவே இன்றைய விழாநாயகன் ஜிவி பிரகாஷ் முதற்கொண்டு, இந்த படம் முதற்கொண்டு, சேரன் முதற்கொண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.